பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த குபேர ராஜயோகம் உனக்கு ஆரம்பமாகிவிடும். இனி உனக்கு என்றுமே நல்ல காலம்தான். இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீர்கள். இனி உன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ துயரங்கள் வந்த போதும் மனம் கலங்காது நீ எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன் என்ற இலட்சியத்துடன் வாழ்ந்து வருகிறாய். அப்படி இருந்தும் சில பேர் வேண்டும் என்றே உன்னை அவமானப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய மனதில் இருப்பதெல்லாம் எப்படியாவது உன்னை உன் குறிக்கோளிலிருந்து தடுமாற வைத்து உன்னை இப்படியே கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மற்றும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. அவர்களிடமிருந்து விலகிச் செல். அவர்களே தேடி வந்து பேச ஆசைப்பட்டாலும் நீ மட்டும் படாமல் இருந்து கொள். உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதான். அதை உன்னிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்றுதான் அவர்களும் ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் ஆசைக்கு நீ இடம் கொடுக்காதே. உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே. மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன். உன்னை காயப்படுத்தியதற்கான தண்டனையை அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் என்று ஏதோ அவர்கள் சாதித்து விட்டது போல் நினைத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நாளைக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை திருப்பி தாக்கும் போது உன்னை எதற்காக கஷ்டப்படுத்தினோம் என்று அவர்கள் கலங்குவார்கள். அது நிச்சயம். நீ மற்றவர்களை பற்றி நினைத்து கவலைப்படுகிறாய். ஆனால் உன்னை பற்றி ஒருபோதும் நினைப்பது கிடையாது. இது உன் வாழ்க்கை. நீ வாழ்வதற்காக உனக்காக கிடைத்த வாழ்க்கை. அதனால் மற்றவர்களை பற்றி நினைப்பதோடு சேர்த்து உன்னையும் சற்று நினைத்துக்கொள். இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ். உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காராய் இருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உன் மனம் தடுமாறுகிறது. எப்போதும் அலை பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? மனம் எப்பொழுதும் எதை பற்றியனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் நடக்கும் போது அதை பற்றியே யோசித்து பெரிதாக்கி பார்ப்பது மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனத்திற்குள் அதிகமாக திட்டுவது போல, அடிப்பது போல, கொல்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவள என பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம்.
இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டு விடுங்கள். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே பூர்வ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்திக் கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றி பாருங்களேன். எதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அலைபாயும். என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்றுங்கள். எல்லாம் நாளடைவில் சரியாகும். வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? நீ பாடுபட்டு சேர்த்த நற்பெயரும் புகழும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது. பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். உன் கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும். காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும். எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய். அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும். வாழ்விலும் வெற்றிகள் குவியும். வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றுவது உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள். அதை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. உனக்காக பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசம் ஆக்குவேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க போகிறேன், காத்திரு. எனது அன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். அது உறுதி. எல்லாம் சரியாகிவிடும். பயப்படாதே. நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை.